இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ வெண்ணிலா, போடி வெளிய. வெளிய போ. என்னத்த ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஒன்னாலதான் வருண் இந்த நிலைமையில இருக்கான். நான் என்னத்த பண்ணேன்? அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சுன்னா டாக்டரை கூப்பிடாம உன்னை யாரடி மாத்திரையை கொடுக்க சொன்னது? அத்தை, டாக்டர் தான் அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த மாத்திரையை கொடுக்க சொன்னாரு. உனக்கு தான் எந்த மாத்திரைன்னு தெரியலையே. அப்ப நீ டாக்டரை தானே கூப்பிட்டுருக்கணும். அதை விட்டு நீயே மருந்த கொடுத்து இப்ப என்ன ஆச்சு பாரு. என் புள்ள இப்ப சாக கிடக்கிறான். அவ சொன்னது சரிதான். நீ எந்த விதத்திலயுமே அவனுக்கு பொருத்தமானவளே கிடையாது. நீ இங்கிருந்து முதல்ல போ, வெளியே போ. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? யாருமே பேசக்கூடாது, நீ ஓரமா போடா. அக்கா, ஆத்திரத்துல வார்த்தை விடாதீங்க. நான் ஆத்திரத்துல பேசல, ஆதங்கத்துல பேசுறேன். நம்மள ஆதங்கத்துல பேசுறேன். என் பிள்ளை அங்க எப்படி கிடக்குறான்னு பார்த்தல. அவனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இவதானே? அக்கா, அவ என்னக்கா பண்ணா? அவ ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டாக்கா. பதட்டத்துல என்ன பண்றோன்னு தெரியாதா? என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் இவளை சும்மாவே விட மாட்டேன். அந்த வீணா போன சாராவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம வரும் இப்ப நல்லா இருந்திருப்பான். இவளை கட்டி வச்சு இன்னைக்கு அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவர் சொன்னது கரெக்ட் தான். இவளால அவனுக்கு என்னைக்குமே நிம்மதி கிடைக்க போறதில்ல. நாமளும் நம்ம குடும்பத்தோட மானம் அது இதுன்னு யோசிச்சு யோசிச்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம். நம்மள இப்ப பாரு, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அம்மா, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. வருண் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கானா அது காரணமே வெண்ணிலாதாம்மா. நாங்க யாருமே இல்லாதப்ப வெண்ணிலாதாம்மா அவனை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. அதெல்லாம் மறந்துட்டு பேசாதம்மா. இல்ல, அத்தை சொன்னதுதான் கரெக்ட். நான் வருண் வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. பாத்தியா, அவ மனசுக்குள்ளேயே அந்த நினைப்பு இருக்கு. முதல்ல அவளை இங்க இருந்து போக சொல்லு. ஏய், அவ இங்க இருக்கிற வரைக்கும் வருண் நமக்கு கிடைக்க மாட்டான்டா. இவ இங்க இருந்து போனாதான் அவன் பழச்சு வருவான். இவ முகத்திலேயே என்னால முழிக்க முடியாது. போ இங்க இருந்து, போடு இங்க இருந்து. வெண்ணிலா, ஒரு நிமிஷம் இரு. அம்மா, அமைதியா இருங்கம்மா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வெண்ணிலா, நீ இங்கே இரு. அவங்க பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ இங்க இருந்தா நானே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். போ சொல்லு மரியாதையா. வெண்ணிலா, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? வெண்ணிலா எந்த தப்பும் பண்ணல அத்தை. அவளை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ ரொம்ப பாவம். வான்மதி, அவளுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.